டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து 1000 கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க. 1000 கோடி வச்சிருக்காருல அதுக்கு மேலேயே அந்த பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் ஓட்டு கேட்கலாம்ல. என்னடா இவன் முட்டா பையன் அரசியல் பேசிகிட்டு இருக்கான், படத்தை பேச வேண்டிய இடத்துல அரசியலை பற்றி பேசுகிறாங்க, அரசியல் பேச வேண்டிய இடத்துல படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த டாப்பிக்கை நான் வந்து சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு இருக்குது. நான் கருமாதி வீட்டில் போயிட்டு எங்கே நாளைக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னால் வந்துருவாங்களா? கருப்பு பல்சர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை கூசுற அளவு நல்லா பிரைட்டாக கருப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம மனசில் என்ன நினைக்க தோணும், கருப்பு பல்சர்னா பைக்கை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் படத்தில் பைக்கையும் காமிச்சிருக்காங்க, பைக்கை மீறின ஒரு விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. படத்தில் ட்விஸ்ட் இருக்குது, காமெடியும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. காரணம் என்னன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது, டெக்னிக்கலாக நல்லா இருக்குது, மியூசிக்காக நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? குக்கு படம் பார்த்துருக்கீங்களா? அவருடைய கண் என்னென்ன எனக்கு ஆளாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதை பொருட்படுத்தாமல் ரொம்ப சூப்பராக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேட்டும் அடுத்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வேட்டும் காத்துக்கிட்டு இருக்கோமோ அதேமாதிரி ஜனநாயகனும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து யாருக்கும் எதிரியோ, நான் வந்து இதுவோ கிடையாது. நான் ஒரு சினிமாவாக லவ் பண்ணுற ஒரு ரசிகர், எல்லாத்தையும் வரவேற்பேன். ஸோ ஏன் இந்த டிவிக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன்னா புரியுதா உங்களுக்கு? எங்கெங்கே அரசியல் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு மேடை இருக்குது, அங்கே அரசியல் பண்ணுங்கள். நன்றி நன்றி. அவரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. 10க்கு 7.5 கொடுப்பேன். ஒரு ஓகேவான படம் தான். ரொம்ப நல்ல படமாக வந்திருக்க வேண்டியது, பொட்டென்ஷியல் இருந்தது. பட் அதை ரைட்டிங்கில் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல படமாக இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவான படம், நல்லா இருந்தது தலைவா. எனக்கு என்னென்னா கெத்து மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப சட்டிலாக பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் இந்த மாதிரி ரோல் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் சலிக்க பார்த்துட்டனால ஆஹா ஓன்ற அளவுக்கு இல்லை. பட் டபுள் ஆக்ஷனில் வர அந்த ரோல் ஒரு 10 நிமிஷம் தான் வருவார், அது நல்லா இருந்தது. ஓகே தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்ததுனால அவர் ஆரம்பத்தில் இருந்த அந்த இது பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். அவரோட காமெடியுமே கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அது இல்லைனாலும் அந்த படம் பெருசாக நம்மளுக்கு எதுவும் இம்பேக்ட் கொடுத்துருக்காது. அதான் ஜல்லிக்கட்டில் நடக்கிற அரசியல் தான் தலைவா, அந்த கேஸ்ட் ஓரியன்டாக நடக்கிற அரசியல் தான். அதை வந்து இன்னுமே ரைட்டிங்கில் வெறும் டயலாகாக வைக்காமல் சீன்ஸாக வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்துடும். ஆமாம், அதான் அதில் வந்து ஒரு நாய் வந்து காரில் வச்சுட்டு பண்ணுற சேட்டை, அது ஒரு பேய் படம்ன்றது தான் நம்மளோட இது. பட் இது ஒரு பேய் படமா இல்லை ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் இது கொடுக்கல. ஓகேவான ஒரு படம் தான். ஆமாம், அவர் நிறைய ரோல் பார்த்து வந்தாலும் அந்த மாதிரி சலிக்க வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அவர் இல்லைனாலுமே அவருக்கு மேலே வேறு யார் பண்ணியிருந்தாலுமே அது பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா தான் எல்லாமே. பாடல்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல தலைவா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது பல்சர் பைக்கு, அதை பார்த்தா ஃபுல்லாக நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. மன்சூர் எதுவும் சூப்பராக இருக்குது. மெசேஜ் என்ன சொல்ல வரான், உயிரிழப்பு எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அது மாதிரி அந்த பைக்கை வந்து மேஸ் பண்ணி சொல்லி வர்றாங்க. அவர் அந்த பைக்கை உள்ளான்னு சொல்லியிருப்பாரு, கடைசியில் அவர் அந்த பைக்கு தான் அவர்கிட்ட வந்து இதாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், பழையதெல்லாம் கிடையாது. அவர் பன்சூர் அலி இது வந்து காமெடி நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது ப்ரோ. அட்டகணித்து தினேஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிராங்ஸ்டர் ராகுல் தினேஷ் சாரோட காம்பினேஷனு ஃபுல்லாக ஹியூமரு ஃப்ரம் தி பிகினிங் டு எண்டு நல்லா ஜாலியாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. சோஷியல் மெசேஜ்ன்றது அவ்வளோ இதுவும் கிடையாது. படம் ஜாலியான படம். அது ஒரு ஆமாம், அது டிஃப்ரெண்டான கான்செப்ட்டு. ம் 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 அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ அது ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோராக்கோ இதுக்கும் அவ்வளோ இது இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன செக்மெண்ட்டு தான். ஃபேமிலியோடு தாராளமாக வந்து பார்க்கலாம். செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு மன்சூர் அலிகான் சார் பற்றி சொல்ல தேவையில்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. இந்த படம் மியூசிக்லாம் நல்லா வந்திருக்கு. படம் பார்க்க சூப்பராக இருக்குது. 1க்கு 2 தடவை பார்க்கலாம். படம் 2 தடவை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இப்போ திருப்பி கூட பார்ப்பேன் நான். அந்த அளவு இருக்குது, போர் அடிக்கலை. அவரோட ஆக்டிங் சூப்பர். டபுள் ஆக்ஷனில் வரார். 1க்கு 2 இதில் ரோல் எடுத்துருக்கிறார் இந்த படத்தில். அவருக்கு பண்ண முடியுமான்னு தெரியாதுன்ற மாதிரி எடுத்துருக்கிறாரு. ஆனால் டைரக்டர் சொன்ன மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ஷன். மதுரைக்காரன் ஒன்று, சென்னை வாசி மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் சென்னை வாசின்றது ஏற்கனவே தெரிஞ்சது தான், அவர் எல்லாம் பண்ணுவார். ஆனால் மதுரைக்காரனை முதலாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, அவர் தாங்க அந்த காமெடிக்கே மெயினை கொண்டு வந்திருக்காரு.
நல்லா சூப்பராக இருக்குது காமெடி அவர் பண்ணுறதெல்லாம். ஏன்னா இப்போ இருக்கிற சரக்குக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்றது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாங்கன்றத அப்படியே நேருக்கு நேராக காட்டுறாரு. ஒரு ஒயின் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, ஒயின் ஷாப்பில் போக முடியாதவங்க வீட்டில் மாடிங்களில் பண்ணுறத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஐடி பார்க்கில் நிறைய பேர் பசங்க பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாரு. மன்சூர் அலிகான் தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் உயிர் ஓட்டமே. அவர் தான் அழகாக நகர்த்தின்னு போயிருக்காரு. படம் நல்லா இருக்குது. மன்சூர் அலிகான் ஆக்டிங் நல்லா இருக்குது. காமெடி அவர் நல்லா நிறுத்தியிருக்கிறார். அவருடைய போர்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கார். நல்லா இருக்குது படம். தாராளமாக ஃபேமிலியோடு வந்து 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு காலையில் காலை அடக்கிறாரு. அந்த காலை அடக்குனதுனால அவருக்கு ஒரு பிளாக் பல்சர் கொடுக்குறாங்க, கருப்பு பல்சர் கொடுக்குறாங்க. அந்த வாங்கிட்டன்ற ஆதங்கத்தில் அதே அந்த காளையுடைய ஓனர் ஆளை வச்சு கொண்டுடுறாரு. அது அங்கே அந்த காலை அந்த கொண்டுட்ட பிறகு அந்த பைக்கு சென்னையில் இருந்து வருது. அங்கேருந்து பழி வாங்குறது தான் படம். வருதுல்ல, ஆமாம். இல்லை இது அந்த ஜோனில் வேறு, இது வேறு. இது வந்து இது வந்து உண்மையாக நடந்த மாதிரி இருக்கும். இது கற்பனை, டைரக்டருடைய கற்பனை. ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாக எங்கேயும் இது நடந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது. தாராளமாக குழந்தைங்கள கூப்பிட்டு வரலாம், ஸ்கூல் பசங்களாம் இட்டுன்னு வரலாம். ஒரு செக்ஸுக்கு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஆனால் படம் நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்கார், சூப்பராக பண்ணியிருக்கார். ஓவரால் நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் பார்க்குறத விட நீங்களும் பார்த்துட்டு போங்க. காமெடி மன்சூர் சார் காமெடி நல்லாயிருக்கு. படம் லாஸ்ட்டில் வந்து வாடிவாசல், தமிழ்நாடு வாடிவாசல், நம்ம தமிழ்நாடோட பாரம்பரிய வாடிவாசல். லாஸ்ட்டு பேய் த்ரில்லிங்கு நல்லாவே இருக்குது. பைக்கு பேய், ஆமாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பேய் படம் நல்லா இருக்குது. பேய் படம் நல்லா இருக்குது. குழந்தைங்க தான் வந்து பார்க்கணும். அது நம்ம வந்து பார்க்கறது, குழந்தைங்க வந்து பார்த்தா அவங்க நல்லா இருக்கும். பேரண்ட்ஸோடு வந்து பார்க்கணும், அவங்க குடும்பத்தோட. பிஜிஎம் இருக்கட்டும், டைட்டில் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது.